இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனு, பெரியப்பா கொடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாலக்காட்டுல இருந்து பேசுறோம்னு சொல்லி மலையாளம் கலந்து பேசு. அந்த மனுக்கர் நம்பிடுவான். சரிம்மா. அண்ணா போன் யாருன்னா பண்றது? டேய் ஏண்டா பயப்படுற? இந்த நம்பர் நம்ம கஸ்டமருக்கு மட்டும் தான் தெரியும். பயப்படாத. நான் மனோகர் பேசுறேன். ഞാൻ പാലക്കാടിൽ ഇരുന്ന് സുരേഷ് ബാബു പേசுறேன். ഇവിടെ ഗ്രാമത്ത് പഞ്ചായത്ത് ഇലക്ഷൻ നടக்குது. ജനങ്ങൾക്ക് മധുപാനം വാങ്ങി കൊടുത്ത് കാശ് തികയുന്നില്ല. അതാണ് ഉനക്ക് വിളിച്ച്. നല്ല ക്വാളിറ്റി ആയ ചാരായം இன்னைக்கு സായങ്കാലമേ കിട്ടണം. ഇപ്പോ തന്നെ ഞാൻ மொத்த அமௌண்ட்டும் செட்டில் ചെയ്യാം. இப்போ எവിടെ உள்ளது? லொகேஷன் அனுப்புறேன், நேர்ல வந்துருங்க. அப்ப சரி, அரை மணி நேரத்துக்குள்ள நான் அங்க வந்துடும். சரி சீக்கிரம் வா. டேய் கேரளா கஸ்டமர் சரக்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. போங்க அடுப்பை பத்த வைங்க. போங்க. சரிங்கண்ணா. கதிர், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? சொல்லிட்டேன் மாயா. அவங்க இன்னும் 1/4 மணி நேரத்துல இங்க வந்தாகணும். அவங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடு. சரி வாங்க போலாம். போலாம். டேய் வேணா கையடு. டேய் மாயா, இவனுங்களை விட சொல்லு. இல்ல என்னை பத்தி தெரியும்ல, நான் மோசமான ஆளு. என்கிட்ட வம்பு பண்ணணும்னு நினைச்ச நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. யூ ராஸ்கல், அன்னைக்கு உன் இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போணும். அதுக்கப்புறமும் சாராயம் காய்ச்சி அதை குடிச்சிட்டு 10 பேரு சாக கிடக்குறாங்க. நீ குறுக்கு வழியில காசு சம்பாதிக்கிறதுக்கு ஜனங்களோட உசுர் தான் கிடைச்சுதா? உன்னை சும்மா விட மாட்டோம். உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி உன்னை வெளியிலே வர முடியாதபடி பண்றோம். இங்க பாரு மாயா, என் தங்கச்சி உங்க வீட்டுல வாழ்றான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இந்த மாதிரி என்னை எதிரியாவது மாட்டி விட்டீங்க, என் உண்மையான முகத்தை பாப்பீங்க. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். உங்க மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குவோம், பாத்துக்கோங்க. டேய், உன்னால என்னடா பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். நீ உள்ள போக போறது உறுதி.